ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஆனந்த் இந்து சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் 1/2 kg ரைஸில் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு. இது நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் போட போகிறோம், அதனால லைட்டாக சால்ட்டு போட்டால் போதும். அடுத்து கொஞ்சமாக தயிர். இது எல்லாமே ஒன்றா போட்டு கலந்து இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஊறிருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் நெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ அதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கணும். பல்லாரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இந்த பல்லாரி எவ்வளோக்கெல்லாம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இந்த பல்லாரியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 1 by 1 ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, பல்லாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பல்லாரி கட் பண்ண பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வத்தல், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு 4 பல் தேங்காய், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதையும் இதிலோட போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம அரைக்கிறதுல மல்லி இலை சேர்க்கறதுனால இதில் புதினா மட்டும் சேர்த்துருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட போட்டு ஆட் பண்ணிக்கணும். இந்தளவு அரைச்சிருக்கணும். இதோட சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி. நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கிறதுல மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால இப்போ இதோட கறி மசாலா தூள் மட்டும் போட்டால் போதும். அது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்ல இது 10 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது இப்படி எண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம ஊற்றிருக்கணையில் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோட போட்டு ஒரு கலரி விட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இந்த சிக்கனோட விட்டு நல்லா ஒரு கலரி விட்டுக்கணும். சிக்கன் கலரி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பால் உள்ள தண்ணியும் அதாவது மசாலாவில் ஊற்றிருக்க தண்ணியும் இருக்கும். அது போக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணுறேன். அதுக்கு நான் நார்மலாக 1.5 டம்ளர், 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி வைப்பேன். இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு ஆல்ரெடி 1 டம்ளர் தேங்காய் பால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசியை இதோட சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கணும். நீங்கள் இதை பாஸ்மதி அரிசியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரிசியும் போட்டு இதோட ஒரு கலந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு விசில் வர வைக்கணும். மூடி போட்டதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை, புதினா போட்டு ஒரு விசில் போட்டு எடுக்கணும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி ஊற்றிடுங்க. சிக்கன் உடையாமல் அரிசி உடையாமல் வந்துருக்கும். இதில் இறக்கும்போது கொஞ்சம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டு நல்லா வரும். இது ரொம்ப காரமும் இல்லாமல் மைல்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோருமே ஒரு தடவை எனக்கு
ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.